காலையில் இட்லி செஞ்சாச்சுங்க. நான் குக்கரை திறக்க ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் டைட்டு திறந்துடு சீசி திறந்தாச்சு. இட்லி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து ரேஷன் அரிசியில் தாங்க இட்லி செய்வேன். ஈக்குவலாக போட்டுக்கணும். பாதி ரேஷன் அரிசியில் புழுங்கரிசி பாதி, பச்சரிசி பாதி போட்டு உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா இட்லி செஞ்சு சூப்பராக இருக்கும். இது வந்து சொரக்காவுக்கு உப்பு இல்லைன்னு, ஏன்னா சொரக்காய் வந்து நீர் சத்து உள்ளது. சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த சொரக்காய் வந்து அவ்வளோ நல்லதான். சொரக்காய் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றது. பிபி இருக்கிறவங்களுக்கும் அது நல்லது அப்படின்வாங்க. சொரக்காய் வந்து காரக்குழம்பு மாதிரி திக்காக வச்சுட்டேன். அது பாத்திரத்தில் வைக்கிறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை மூடி விட்டாச்சு. அது வேகட்டும். அதுக்குள்ளே இட்லியை போய் எடுத்துடலாம். இட்லியை கொண்டாந்திங்க ஹாலில் வச்சாச்சுங்க. அதை ஹேட் பேக்குக்கு மாற்றணும். உட்காந்து ஒரு பிளேட்டை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சேன். அதுக்குள்ளே பால்காரண்ணை வந்துட்டாரா. போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இட்லி எடுத்தேன். இட்லி எடுத்தா சும்மா சாப்பிட்டா இருந்துச்சு. இது இட்லி குக்கர் 6 பிளேட்டு வரும். ஒரு பிளேட்டுக்கு 4 இட்லின்னு கணக்கு. ஒரு குடும்பத்துக்கு தாராளமாக 10 மீந்திரம் கூட. இது செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இட்லி ஹேட் பேக்கில் போட்டு மூடி வச்சுட்டா எனக்கும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். வெளியிலே வச்சிட்டோம்னா காஞ்ச மாதிரி ஆகிட்டோம்னா அதனால் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த இட்லி செய்கிறத விட இட்லி பாத்திரத்தை கழுவுறது தாங்க பெரிய பாடு. அதனால் கையோடு அது கொண்டு போய் ஷிங்கில் போட்டு ஊற போட்டு அடுத்து நேற்று வச்சு மீன் குழம்பு, இன்றைக்கி வச்சு இந்த சொரக்காய் குழம்பு கொஞ்சம் சாதமாக வடிச்சாச்சு. மதிய சாப்பாடும் சேர்த்து கால் மாதிரினே தோசை ஊற்றலான்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் இட்லி ஆவியில் வெந்த பொருள் தான் நமக்கு நல்லதுன்னுவாங்க. இங்கே பாருங்கள் சொரக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்குங்கன்னா கல் சட்டி வந்து அனல் இழுக்கும். அது நல்லா வெந்துடும் ஸ்லோவில் வச்சாலே. இது மீன் குழம்பு முந்தானே வச்சு மீன் குழம்புங்க. அதெல்லாம் சுண்டை வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்கும். மீன் குழம்புனா 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். வேறு எந்த குழம்பும் அடுத்த நாள் கூட யூஸ் ஆகாது நமக்கு. ஹாட் பேக்கில் ரெடி, மீன் குழம்பு ரெடி, அடுத்து சொரக்காய் குழம்பும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.